பீட்சா டெலிவரி. ஆஹா நன்றிப்பா. அடடா பார்க்கும்போதே வாயில அருவி ஊத்து எடுக்குது. பீட்சான்னு வந்துட்டா பொதுவுக்கு உசுரையே கொடுப்பான்பா. அதுவும் பெப்பரோனி பீட பெட்ரோட இருந்தா நான் சொத்தே எழுதி கொடுப்பேன்டா. என் செல்லா குட்டி வந்து வாயில உக்காரு. என்ன ஏய் லாகர் வீக், இந்த மாதிரி கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி கத்துறதா இருந்தா இந்த மாசம் கோட்டா அனுப்பிச்சு விட்டு கத்து. நிம்மதியா திங்கப்பட மாட்டான். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த மாசம் கோட்டா தானே. அது வந்து என்னன்னா நான் வந்து வேலையை முடிச்சுட்டேன். அந்த கரடியை பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அந்த கரடியை கூட உன்னால சமாளிக்க முடியலையா? அதுக்கு ரெண்டு என் தலைமையில ஏறி நின்று ஆடுங்க ஐயா. ஆனா நான் என் வேலையை முடிக்காம விட மாட்டேன். என் தலையே போனாலும் சரிங்க ஐயா. இந்த மாசத்துக்கு கோட்டாவை நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்களா ஐயா? ஆனா ஆமாங்க ஆமாங்க கிடைச்சிருச்சு. வா போலாம். இங்க வச்சிருந்த என் பீஸா எங்கடா? காலை ஏதாவது முளைச்சி ஓடி போயிடுதா? அற்புதமா இருக்குல்ல. என்னோட பீஸாவை யாரா கடத்துறது? இதுக்கு இந்த கரடி பசங்க தான் காரணமா? என் பீஸாவை என்கிட்டயே கொண்டு வந்து கொடுங்கடா. நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா உங்களுக்கு பீஸா பிடிக்குமோ? சம்பவத்தை பண்ணிடுவோம். ஹலோ, எனக்கு சுமார் ஒரு 500 பீட்சா தேவைப்படுது, பாத்துக்கிடுங்க. 500 பீட்சாவா? இதோ கொண்டு வரேன் சார். இப்ப பாருங்கடா, இன்னைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி விருதா இருக்க போகுது. உங்களுக்கு பீட்சா அவ்வளவு பிடிக்குமாடா? அப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்குங்கடா. அடேங்கப்பா, இந்த வாசனை என்ன அப்படியே மயக்குதே. அவ்வளவுதான்டா விக்கு. இப்ப நாம விரிச்ச வலையில அவங்க வந்து விழுந்துருவாங்க. அடுத்ததான் இவன் என்ன பண்ண போறான்? ரைட், ஒரு டெஸ்டிங்க போட்டு விட்டுருவோமா? இந்த பீஸாவை தொட்டோம்னா அது கடிக்குதான்னு பார்க்கலாம். என்னடா இது ஒர்க் அவுட் ஆகல? சரி அப்படா. என்னடா இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? அட வெத்துப்பட்டு. பரவாயில்லையே, நல்லா தாண்டா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போதாண்டா ஆட்டமே. சுவையான பீட்சாவை சாப்பிடணும்னா கஷ்டப்படாம எதுவும் நடக்காது. திமிரு பிடிச்ச கரடி, ஓடாம நின்னுடா. ஓடாதடா, சொன்னா கேளு. இப்போ உன்னால எங்கடா ஓட முடியும்? ரெடியாடா? நான் இதுக்கப்புறம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பீட்சாவா? பீட்சா தான் வேணும். என்ன பீட்சா ஸ்மெல் வருது? அது பெப்பரோனி, என் ஃபேவரட். டேய் பிராம்பல், பீட்சாடா. எழுந்துறா, எழுந்துரி. பீட்சா வேணுமா வேணாமா? பீட்சா எங்க? வாசனை வருது பாரு. ஆனா காட்டுக்குள்ள இந்த மாதிரி பீட்சாவை யாரு கொண்டு வந்திருப்பா? பாத்தியா, வாசனை ரொம்ப அருமையா இருக்குதுல்ல? பீட்சா 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 பீட்சா. பீட்சா எங்க இருக்கு? பீட்சா வந்துட்டீங்களாடா? லாகர் விக்கு,
என்ன நடக்குது இங்க? நீங்க தானடா கண்ணுங்களா பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதான் பீஸா சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்றேன். பீட்சா சாப்பிட இன்வைட் பண்றானோ? அட ஆமாப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறீங்களா? இது பலசாலிகளுக்கு மட்டும் தான்டா. கேம் விளையாடணுமா? ஓகே சூப்பர். இந்த விக்கி ஏதோ ஒன்னு பண்ண பாக்குறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அலர்ட் பண்ணனும். இப்போ நம்மளோட கேம் என்ன அப்படின்னா, இந்த துணி எடுத்து உங்க கண்ணை கட்டிக்கணும். என்ன சரிங்களா தம்பிகளா? அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பீட்சாலாம் உங்களுக்கு தான். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்றத கேளுங்க. வேண்டாம். அவன் வலைய விரிச்சு வச்சிருக்கான். பீஸால கைய வச்சிட்டா கையே போய்டும். ஏய், நீ எங்களை ஏமாத்த பாக்குறல்ல? அப்படிலாம் இல்லையே. இப்ப யாரா முதல்ல ஆரம்பிக்கிறது? நான் தான். இரு, கொஞ்சம் இரு தம்பி. வாரன், நாம வந்து இப்போ ஆஹா. சரிடா பிராம்புலு, முதல்ல நீ கண்ணை கட்டிக்கடா. சரியாடா? இப்ப போய் நீ அதை எடுறா. பீட்சா பீட்சா. அப்படிதான்டா, போய்கிட்டே இருடா. பீட்சா பீட்சா பீட்சா. இன்னமும் கொஞ்சம் கிட்டக்கு போடா. எனக்கு ஒரு பீஸா ஸ்லைஸ் கிடைச்சிருச்சு. அவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கடா. தம்பி, அது கூட இப்ப நான் ட்ரை பண்றேன். ஓகே பிரையர், இப்ப நீ போய் ட்ரை பண்ணி பாருடா தம்பி. போடா, ஏன்டா நிக்கிற? வேடிக்கை பார்க்காம போ. பிரையர், உன்னால முடியும்டா. வேகமா போட, நல்லா பண்ணு. என் கையு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. வலி 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 வலிக்குது. பிரையர், உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பீட்சா கிடைச்சிருச்சு, ஆனா ஏதோ எனக்கு கடிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல, அதை விடு. ஏன் இப்ப நீ பண்ணல? என்னது? நானா? நான் எதுக்கு இதை பண்ணணும்? பாத்திரா, கொஞ்சம் லூசா கட்டு. லாகர்விக், இப்ப நீ தான் கண்டுபிடிக்கணும். தோத்துருவேன்னு ஏதோ உனக்கு பயமா இருக்கா? யாருக்கு பயம்? இங்க வா. என்ன விக்க, ரெடியா இருக்கியா? அப்படி பார்க்காத, உனக்கும் அதே ரூல்ஸ் தான். என்ன சரியா விக்க? ஓகே ஓகே பா தம்பி. தம்பிகளா, இங்கதானா இருக்கீங்க? லாகர்விக், சீக்கிரமா பீஸாவை எடியா. உன்னை விட நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். ஓ, அப்படிதான் லாகர்விக். போ போ. இது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். என் காலு, என் கையே. எடுக்கி அம்மா வேணும் எனக்கு.
அம்மா அம்மா காப்பாத்துங்க. வழிக்கே வரமாட்டா பாரு. போய் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. $222 million கொண்ட ஜாக்பாட்டை யாருக்கு அடிக்க போறதுங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். வேற யாரு? நான் தானே. ஓகே, இப்ப முதல்ல வர போற லக்கி நம்பர் என்னங்கறத பார்க்கலாம். அடடா, இங்க பாருங்க, நம்பர் 12 வந்திருக்கு. என்னது அது? 12? சரி பாப்போம் இரு. அடடடடா, அட்டகாசம்டா. ஓகே, இப்ப நம்ம செகண்ட் நம்பர் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, இப்ப 5 வந்திருக்குங்க. ரெண்டாவது அதே தான்டா. மூணாவது 8. அப்படி போடு. அடுத்தது 16. ஐயா, அதுவும் இருக்கு. அஞ்சாவது நம்பர் 19. அதேதான். அடுத்தபடியா 3. இன்னும் கொஞ்சம் வந்தா போதும்டா. ஃபைனல் நம்பர்ஸ் என்னன்னா இதுதான் எல்லா விஷயத்தையும் மாத்த போகுது. ஓகே, இந்த லாஸ்ட் லக்கி பால் யாருன்னு பாத்துடலாமா? இதோ வந்துடுச்சுங்க. 2 வந்திருக்குங்க. இப்ப முழு நம்பரும் வந்துருச்சுங்க. இப்ப இந்த ஜாக்பாட்டை யாரு வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த நம்பர் யாருக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா? 12, 5, 8, 16, 19, 3, 2. கனவுல நெசதா ஆத்தாடி, நான் ஜெயிச்சிட்டேன். அடேங்கப்பா, நான் ஜாக்பாட் அடிச்சிட்டோய். லாகர்விக்கு ஒரு வழியா கோடீஸ்வரன் ஆயிட்டான் டோய். என்ன அது? துப்பாக்கி சத்தமா? அந்த விக்கோட வீட்ல இருந்து தானே வந்துச்சு. ஏய் பிராம்பல். ஓகே. டேய் தடி தாண்டவராயா, எழுந்துடுறா. எழுந்துட்டியா நீ? என்னாலயே நம்ப முடியலையே, நான் ஜெயிச்சிட்டனே. ஏன் அந்த கிறுக்க ஏதோ கத்துறான், கேக்குதா உனக்கு? என்கிட்ட அடி வாங்குறதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கான். இரு, நான் அவனை போய் புரட்டி எடுத்துறேன். சரி, என்ன வேணா நீ பண்ணிட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் வா. ஓகே, சீக்கிரம் போடா. லா லா லா, நான் ஜெயிச்சு விட்டடா. யா யா. போன் அடிக்குது. ஹாய், ஹலோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வாரம் வர வேண்டிய கோட்டை வரவே இல்லை. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா, மன்னிச்சிருங்க ஐயா, நான் அதை ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி போய் சொல்லி எத்தனை நாள் தான் என்ன ஏமாத்திட்டே இருப்ப? ஒழுங்கு மரியாதை இந்த வாரம் கோட்டை வரல, அப்புறம் உன்னோட சீட்டு கிழிஞ்சிரும். யோ, போதும் நிறுத்தியா. உன் வேலை எனக்கு தேவையில்லை, நான் போறேன். உன் மரத்தை எல்லாம் நீயே வந்து வெட்டிக்கையா. பணக்காரனாவும் ஆயாச்சு. இப்ப அந்த சொட்டையோட கம்பெனியே வாங்கிடுவோம். அத நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் எனக்கு எழுதான வேலை செஞ்சாகணும். டேய் அண்ணா, எதுக்குடா அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? தெரியலையே. திரும்பவுமாடா? உன்னை என்ன பண்ற பாறா. ஹலோ, யாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போதே வைப்ப. அதனால இப்பவே என் வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போடா. கண்டிப்பா பண்ற. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட பொண்ணை நான் விரும்புறதுனால தான் உன்கிட்ட நான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னது? எல்லாம் மீறி போயிட்டு இருக்கியா நீ? இனி யார் தொல்லையும் இல்ல. இதுல வர பணத்தை வச்சு நான் எனக்குன்னு ஒரு காட்டையா உருவாக்கி வேண்டாம். அதுக்கப்புறம் நானே அதை கூறு போட்டு வித்துருவேன். சரி, வேலையை பார்ப்போம். அவன் காட்ட உருவாக்குவான் நான் சொன்னா. அது நல்ல விஷயம் தான். ஒரு வழியாவ காட்ட அழிக்கிறத நிப்பாட்டிட்டான்ல. அது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடறது கொண்டு வாடா. சரிடா தம்பி, வா போலாம். பேசாம இருக்கணும், இல்லனா அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி. நீ இங்க விட்டு நான் உள்ள போய் வெட்டுறேன். இங்க என்ன இருக்கு? அந்த விக்கு சாப்பிடறதுக்கு இங்க ஏதாவது வச்சிருப்பான். ஓ, ஆஹா, லெக் பீஸ். யா, இதான நமக்கு எத்த எல்லோருண்ட. நல்லா இருக்கு. அண்ணா, நீ மட்டும் கறி எடுத்து சாப்பிடுறியோ? என்னடா சத்தம் அது? டாய், என் வீட்டுக்குள்ள எவடா அது? டாய், நில்லுடா.
என்னது நீங்களா? பயப்படாத, அவன் கையில ஒண்ணும் இல்ல. மாட்டீங்கடா இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஒழுங்கா வாங்கடா இங்க. கொஞ்சம் இரு, அந்த லாட்டரி டிக்கெட் என் பேக்ல தானே இருக்கு. இந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு குறைவா இடம் போட்ட எல்லாருக்கும் நம்ம யாரு காட்டுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கெத்து எல்லாருக்கும் புரியும். ஹாய்டா கண்ணுங்களா, இங்க பாருங்க, அண்ணனுக்கு மரம் வெட்டுற வேலை சரிபட்டு வரல. அதனால அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சமத்து பிள்ளைங்களா என்ன மன்னிச்சிடணும். நீங்க எல்லாம் வளர்ற பிள்ளைங்க, இந்தாங்க ஆப்பிள் வச்சுக்கோங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்யா. ஏன்னா வாழ்க்கைக்கு அதுதானே முக்கியம். ஏன் சக்க போடு போடு ராஜா, என் காட்டுல மழை பெய்யுது. இது நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எனக்கு இன்னமும் புரியல, என்னாச்சு இவனுக்கு? ஒரு வேலை நம்மள விரட்டுறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறானோ? ஆனா இங்க பாரு தம்பி, எனக்கு ஏதோ சரியா படல. ஏன்டா இப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க? ஏதோ அவனே இப்பதான் அவன் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் இப்ப நமக்கு நல்லதும் பண்றான். உனக்கு சொன்னாலாம் புரியாது தம்பி, நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். இங்க பாரு, அந்த விக்கு சதி திட்டம் திட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? ஓஹோ, சதி திட்டம்னா என்னது? கெட்டது செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நல்லது செய்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. இங்க வாங்க. சரிடா, இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது? பல்லு வளர்க்குற பேஸ்ட், போடுற சட்டி, அதை விட முக்கியமா நாம ஜெயிக்கிறதுக்கான டிக்கெட். இதெல்லாம் போட்டு உடைக்கிறது எனக்கு பிடிக்கும். அங்கிட்டு என்னது அது சத்தம்? லாகர்விக், பரவாயில்ல தம்பி, கவலைப்படாத. என்ன வேணா பண்ணிக்க, சரியாடா? இது விக்கோட சூட்கேஸ் தானே? இது என்னது? ஹேய் லாகர்விக், என்னோட டிக்கெட். ஓ, இது என்னதுன்னு நினைச்சேன். அது என்னோட டிக்கெட்ரா, அதை கொடுத்துறாங்க. அது ஒண்ணு உன்னோடதெல்லாம் கிடையாது. என்ன விரட்டாத. ஏய் ஓடாதடா. ஏன் திமிரு முடிச்ச கரடி, உன்னோட வேலையை காட்டிட்டல. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் கோடிக்கணக்கான ரூபாவை கொண்டு வாடா இங்க. வாடாங்கறல. தம்பி ஓடிடு. சரிடா அண்ணா. நான் என்னோட டிக்கெட்டை கொடுத்துட்டு போடா. ஏய் வாங்கடா இங்க. நாம எப்ப தப்பிச்சோம்? ஆமாண்டா, கொஞ்சம் விட்டுருந்தா சுற்றுப்போம் இல்லடானா. ஆனா அந்த பேப்பருக்காக ஏன் இப்படி பண்றோம்? இதுல நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பர்ஸா? அத வச்சு என்ன பண்ணுவோம்? அடே கரடிகளா, இங்க தானடா ஒளிஞ்சிருக்கீங்க. அது கொடுத்துறா, அது நமக்கு எதுக்கு? ஓகே, இந்தடா வச்சுக்க. இப்ப பாரா. அச்சோ, இது என் டிக்கெட். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். கனவு கனவாவே போச்சு. என் கனவு கோட்டையும் இடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திமிரு பிடிச்ச கரடி பசங்க தான். அச்சோ, பாசா தான் இருப்பாரு. ஹலோ முதலாளி, அது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருந்தேன்.
மன்னிச்சிருங்க ஐயா, நான் சும்மா தான் விளையாடினேன். நான் உங்க விசுவாசி. நான் இந்த மாதிரி பண்ணுவேனா சொல்லுங்க? நல்ல வேலை கிறுக்கு பையன் நம்பிட்டா. ஒரு வழியா நம்ம வேலை தப்பிச்சுது. சரி, வேலையை போய் பார்ப்போம். என்னோட ஜிப்சி, என் செயின்ஸா, திமிரு பிடிச்ச கரடிகளா உங்களை நான் விட மாட்டேன்டா. மணி 8 ஆயிடுச்சா? எவன்டா இவ்வளவு காலங்காத்தாலே வேலை செய்வான்? நீ ஒன்னும் சீக்கிரமா முடிடா. கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. சரிங்க பாரு. இப்ப விக்கு கதவை திறந்தா அந்த பக்கெட் அவன் தலையிலே விழுந்துரும். மறைச்சுக்கோ. தரு தரு தருடா, தரு தரு. யாரா அது? ஹலோ, யார் அது? வேற யாரு? பாஸ் தான் பேசுறேன். ஐயா, இப்பதான் இங்க வேலையை ஆரம்பிக்க போறேன். முதல்ல நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். 1000 வருஷம் பழமையான மரத்தை நீ வெட்டியே ஆகணும். அதை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் ஹெலிகாப்டர் அனுப்புறேன். அதை வெட்டி வச்சிரு. கண்டிப்பாக ஐயா, சட்டு புட்டு வேலையை முடிச்சிடுறேன். 1000 வருஷம் பழமையானதா? இதெல்லாம் பிஸ்கோத்து பேட்டரி. இந்த கார்டு நம்ம பாக்கெட்டுக்குள்ள. அவன் வரான், வா ஒளிஞ்சுக்கலாம். 1000 வருஷம் பழமையானது. என்னதான் ஆரம்பத்திலே எனக்கு எண்டு கேட்டு போட்டாலும் பரவாயில்லடா, அந்த மரத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இதுதான் அதுன்னு சொல்லி கொடுத்துருவோமா? இல்ல வேண்டாம், நம்ப மாட்டாங்க. திரும்பவும் அந்த விக்காம வேலையை ஆரம்பிச்சுட்டான். எப்ப அவன் என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் நகர்றா, இதை நான் அவன் தலையில போட்டுறேன். இதை போட்டுட்டு அவன் ஒரேடியா போயிடுவான்ல. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த கல்லை கீழே போடு. கொஞ்சம் கவனமா இரு தம்பி. நாம அவனை ஒரு வழி பண்ணிடலாம். அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம். சரியா? அதனால கவனமா இரு. வா போலாம். ஏ பழங்கால மரமே, எங்க இருக்க? நீ வெளியே வா. வந்து என் கண்ணு முன்னாடி நில்லு. நீ கிடையாது. இல்ல, நீ ரொம்ப குட்டையா இருக்கியே. என்னடா இது? எந்த இடத்துலயுமே இல்ல. கன்றாவியா இருக்கு. என்னடா இது? பாதி நாளே போயிடுச்சு. ஆனா இன்னமும் அந்த மரம் எங்க இருக்குன்னு தெரியல. என்ன பண்றது? என்னடா ஜிகு ஜிகுன்னு ஜொலி ஜொலிக்குது? இப்ப என்னடா என்ன பண்றது? அவன் அடுத்து என்ன பண்றான்னு பார்க்கலாம் இரு. இது நிச்சயமா 1000 வருஷம் பழமையானதா இருக்கணும். அப்படின்னா சரிடா, இதை வெட்டி கூறு போட்டுருவோம். ஆனா இதை வெட்டி நாம எப்படி கொண்டு போறது? நம்ம ஃபோர்க் லிஃப்ட வச்சு தூக்கிடுவோம். டேய் அண்ணா, சீக்கிரமா இங்க வாடா. வாடா வாடா, சீக்கிரமா வாடா. இந்த மார்க்க போடுறா. ஓ, என்ன மார்க் இது? இப்பதான் எனக்கு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நீ ஏன் சொல்லிட்டு ஏன்டா சிரிக்கிற? நம்ம மார்க்கிங் இங்க இருக்கு. அந்த மரம் இதுதானையா? ஆனா பார்க்க ரொம்ப சிறுசா இருக்கே. என்னது இது? அந்த மரத்துலயும் மார்க் இருக்கு, அங்க கூட இருக்கு, அங்கிட்டு கூட இருக்கு. என்னடா இது? நம்மளே சுத்த விடுது. ஆடடடா, நான் மார்க் போட்டது ஒரு இடத்துல, ஆனா இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த விக்கி இப்ப குழப்பத்துல உண்டையில நாங்க போறோம். அந்த சரியான மரத்தை அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு அந்த கரடிக தாண்டா காரணமா இருக்கணும். இது ரொம்ப ஜாலியா இருக்கட்டும். நாம இன்னொரு போட்டியிலையும் ஜெயிச்சிட்டோம். அது என்ன? இந்த மேப்பை பத்தியா உங்களுக்கு தெரியாதுல்ல? முட்டா கரடிங்க, உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா நான் உங்களை விட புத்திசாலி. அச்சோ, அவனுக்கு அந்த மரம் தெரிஞ்சு போச்சு. வா, நாம போய் தடுக்கலாம்.
இதுதான் அது என்னோட பெருத்த செல்லா குட்டி. உன்னை வெட்டி கூறு போட்டனா நிச்சயமா எனக்கு போனஸும் கிடைக்கும்டா. வெட்டு 1 போனஸ் 2. அடே ஹனில் குட்டி ஒன்ன லாகர்விக் வாயால சொன்னா கேட்க மாட்டேன், அதனால இப்ப பாரு. ஆமாண்டா அண்ணா. கரடி சகோதரர்கள் திரும்பவும் காட்ட காப்பாத்திட்டாங்க. இந்த வாட்டி நிஜமாவே நாம அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டோம்ல. டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா நல்லா புடிச்சுக்க தம்பி, கைய விட்டுடாத. அடே தடியனுங்களா, என்னடா விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? புடிச்சுக்க. அச்சச்சோ அவ ரெடியா இருக்கானே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. சூப்பர். அடே கரடிகளா, இப்போ உங்களை சுட்டு பொசுக்குற பாருங்கடா. உங்க 2 பேரோட கதையை முடிச்சாதான்டா நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். என்னதுடா அது? தேன் கூடா? அச்சச்சோ காப்பாத்துங்க. போட விட்டாச்சு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அச்சச்சோ தேனி எல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்க கதையை முடிக்கிறேன்டா. இங்க பாருங்க. கதை முடிஞ்சது. ஹலோ ஐயா, நான் தாங்க ஐயா உங்க விசுவாசி, உங்க லாகர்விக்கு. நான் சொல்லிட்டு வெட்டாம இருப்பேனாங்க ஐயா. நீங்க எப்ப வேணா ஹெலிகாப்டர் அனுப்பி விடுங்க, நான் அது மேல போட்டு அனுப்பி விடுறேன். நான் கேட்ட மரத்தை தானே நீ வெட்டி வச்சிருக்க, சொல்லு. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த மரத்தை தான் பார்த்து வெட்டி வச்சிருக்கேன். வந்து எடுத்துக்கோங்க. யாஸ், வேலை முடிஞ்சுதுடா. இதுக்கான சன்மானம் நமக்கு அட்டகாசமா இருக்க போது சந்தோஷமா இருப்போம். வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்து. என்னடா இது ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா போச்சு. சரி போய் நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வேலையை ஆரம்பிக்கலாமா? நீ போய் சத்தம் போடாம அவன் காதுல ஹெட்போன் போட்டுரு. சீக்கிரம் வரும், சீக்கிரமா பண்ணு. காது அடன்னு சொல்லிட்டு எதை வச்சு அடிக்கிறது? அது ஒண்ணு இருக்கே. வேலை முடிஞ்சது. டேய் அண்ணா, அண்ணா. டேய் தம்பி இரு வரேன். டேய் அண்ணா, ரெடியா இருக்கியா? நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் ரெடியா இருக்கு. அது என்ன வெளிச்சம்? டேய் அத பத்தியா, அது சரியான நேரத்துக்கு வந்துருச்சு. வீட்டு மேல குஷிய போட்டுருச்சு. பரவாயில்லடா, விக்க வீட்டோட அனுப்பி வைக்கிறோம். இதோட அவனை பார்க்க மாட்டோம்.
பாட்டிமா நீங்க சுட்ட வடைய வயித்த கலக்கி விட்டுருச்சுமா. என்ன நடக்குது? அவ்வளவுதான், பெக்குக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இனி நாம நிம்மதியா இருக்கலாம்.